அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பகுதியில நம்ம பார்க்க போறது, இன்று இரவு ₹1 நாணயத்தை இது போல் வைத்து தலையணை அடியில் படுத்து தூங்கி பாருங்கள், நிகழும் அதிசயத்தை. இந்த வீடியோ பகுதி நான் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒருத்தவங்க எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த கமெண்ட்ல வந்து, சார் நான் நிறைய பரிகாரம் பண்ணியிருக்கேன், ஆனா எனக்கு எந்த ஒரு பரிகாரமே பலன் கொடுத்ததே இல்லை, அதனால எனக்கு இப்ப பரிகாரத்து மேல நம்பிக்கை இல்லை, சொல்ல போனா கடவுள் மேலேயே நம்பிக்கை கிடையாது, எல்லாமே ஏமாற்று வேலை அப்படிங்கிற அளவுக்கு அவங்க சொன்னாங்க. அதுக்கு நான் வந்து சரிங்க, உங்களுக்கு நான் வீடியோ விளக்கம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நிறைய பேர் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நீங்களுமே இது மாதிரியான ஒரு நிகழ்வை வாழ்க்கையில சந்திச்சிருப்பீங்க. முதல்ல ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேனே, இப்ப வெத்தலை, பாக்கு, சுண்ணாம்பு மூணையும் வாயில போட்டு மென்னீங்கன்னா உங்க வாய் செவக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க வந்து பாத்தீங்கன்னா எது எந்த அளவுன்னு தெரியாம சுண்ணாம்பை கம்மியா வைத்து வாயில போட்டு மென்னுட்டு வாய் செவக்கவே இல்லை, அப்ப நீங்க சொன்னது பொய்ன்னு சொன்னா எந்த விதத்துல நியாயம் இல்லையா? ஏதாவது ஒரு பொருள் அதிகமா, அதே சுண்ணாம்பே ரொம்ப அதிகமா வச்சுட்டீங்க, வாய் புண்ணாயிருச்சு, வாய் புண்ணாகுது, அப்ப நீங்க சொன்னது தப்பு அப்படின்னு சொன்னா சரியா? ஏன்னா ஒரு விஷயம் உங்களுக்கு கொடுக்குறாங்கன்னா அது எந்த அளவுக்கு, என்ன அளவு, எப்படி பண்ணணும் அப்படிங்கறத முழுமையான விவரம் தெரியாமல் அதை பண்றது உங்க மேல தப்பு. ஸோ ஒரு பரிகாரம் உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த பரிகாரத்தை மட்டும் கேட்காம அந்த பரிகாரம் உங்களுக்கு நடக்கணும் அப்படின்னா அதுக்கு நீங்க என்னென்னலாம் பண்ணணும், என்னென்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை தெரிந்து நீங்க பண்ணும்போது மட்டும்தான் அந்த பரிகாரம் உங்களுக்கு முழுமையடையும். முதல்ல ஒரு பரிகாரம் உங்களுக்கு முழுமையடைனா 2 காரணங்கள் இருக்கணும். ஒன்று, உங்க குலதெய்வத்தோட அருள் உங்களுக்கு இருக்கணும். இரண்டாவது, உங்க கர்ம வினை பொறுத்து. முதல்ல குலதெய்வத்தை பத்தி நான் சொல்றேன். ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா குலதெய்வ கோயிலுக்கு போயிருக்கவே மாட்டாங்க. ஏன், குலதெய்வம் உங்களுக்கு எதுன்னு கூட தெரியாது. அப்படிப்பட்டவங்களுக்கு குலதெய்வ அருள் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா இருக்கும், இல்லாம போயிருக்காது, இருக்கும். ஒரு சில பேருக்கு இருக்காது. இருக்குமா இருக்காதா அதை எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சொத்துல பிரச்சனை அடிக்கடி வந்துட்டு இருக்கும், உடம்புல நோய் வாய், வீட்டில் யாராவது ஒருத்தருக்கு நோய் வாய் பட்டுட்டு இருந்துட்டே இருப்பாங்க, அடிக்கடிக்கு ரத்த காயம் பட்டுட்டே இருக்கும், குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு குலதெய்வத்தோட அவங்களுக்கு அருள் இல்லைன்னு அர்த்தம். அதே போல பித்ரு தோஷம் இருக்கு அப்படின்னு அர்த்தம். இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான். அதே போல நான் குலதெய்வ கோயில் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியுங்க, எனக்கு தூரமா இருக்கு, நான் போகாமல் இருக்கிறேன்னாலுமே நீங்க இந்த அறிகுறி உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா முதல்ல குலதெய்வ கோயில் எதுன்னு பார்த்து கண்டுபிடிச்சு கோவிலுக்கு போய் அங்க வந்து பாத்தீங்கன்னா எண்ணெய் காப்பு செய்து பொங்கல் வைத்து வழிபாடு பண்ணுங்க. அதை உங்க சாமி என்ன சாமியோ அந்த முறையில வழிபாடு பண்ணுங்க. ஏன்னா குலதெய்வத்தோட அருள் இருந்தா மட்டும்தான் நீங்க எந்த பரிகாரம் செய்தாலும், ஏன் எந்த கடவுளை கும்பிட்டாலுமே உங்களுக்கு அந்த கடலோட அருள் முழுமையா கிடைக்கும். நான் ரொம்ப வருஷமா குலதெய்வ கோயிலுக்கே நான் போனதில்லை, கும்பிடவே இல்லை, திடீர்னு நான் போய் கும்பிட்டா எனக்கு நல்லது நடக்குமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா 100% நடக்காது. நீங்க ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் குலதெய்வ கோயில போய் நீங்க வேண்டுதல் வச்சீங்கன்னா அந்த வேண்டுதல் முடிச்சுட்டு நீங்க வீட்டுக்கு வந்து சேர்றதுக்குள்ளாரையே உங்களுக்கு ரத்த காயம் ஏதாவது ஏற்படும். 2வது தடவை திருப்பியும் அதை மீறி நீங்க அந்த கோயிலுக்கு போகணும். போயிட்டு நீங்க வரும்போது கஷ்டம் நிறைய குடும்பத்துல வர ஆரம்பிக்கும், பண பிரச்சனை, இந்த மாதிரி பிரச்சனைகள் அதிகமாக வரும். 3வது முறையும் திரும்பியும் நீங்க போயிட்டு வந்தீங்க அப்படின்னா முன்னேற்றம் அடைய ஆரம்பிக்கும். அதன் பிறகு குலதெய்வம் உங்களை ஏற்றுக்கொள்ளும். இதை போல குலதெய்வம் பண்ணும். ஏன்னா தேவைக்கு மட்டும்தான் நம்ம குலதெய்வத்தை தேடி போறோமா அப்படின்னு கண்டிப்பா குலதெய்வம் பார்க்கும். குலதெய்வங்கிறது என்ன, நம்ம குடும்பத்துல இருந்த ஒரு மனிதர் தான், வேற யாருமே கிடையாது. ஸோ அவங்க நம்ம குடும்பத்தை நல்லா இருக்கும்னு நினைப்பாங்க. ஆனா உங்களுக்கே யாராவது நீங்க நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க, ஆனா தேவைக்கு உங்களை பயன்படுத்த உங்களுக்கு கோபமும் இல்லையா, கடவுளும் அந்த மாதிரி தான், ஓரளவுக்கு அந்த மாதிரி தான் நடந்துப்பாங்க. அதனால நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு நிச்சயமா நடக்கும். இதை வச்சு நீங்க தெரிஞ்சுக்கலாம். அப்படி குலதெய்வத்தோட அருள் உங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா அடுத்து நீங்க பார்க்க வேண்டியது கர்ம வினை. ஒரு மனிதன் செஞ்ச பாவ வினைகள் தான் அவனோட வாழ்க்கையில மிகப்பெரிய அளவு கஷ்டத்தை கொடுக்கும். நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா, நல்ல நேரம் கெட்ட நேரம் அப்படின்னு. இந்த உலகத்துல கடவுளே இல்லைன்னு சொல்றவங்க கூட நல்ல நேர கெட்ட நேரத்தை வந்து பாத்தீங்கன்னா உயர்வா பேசுவாங்க. இப்ப ரீசெண்டா ரஜினியோட ஒரு பழைய இன்டர்வியூ தான் இப்ப நான் ரீசெண்டா பார்த்தேன். ரஜினி சொல்லியிருப்பாரு, நான் வந்து படத்துல வந்த புதுசுல எனக்கு சீக்கிரமா வந்துட்டேன், எனக்கு நிறைய பணம் வந்துட்டு இருந்துச்சு, கொஞ்சம் கொஞ்சமா 1000 2000 கடத்திட்டு லட்சமா கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, உடனே எனக்கே ஒரு சந்தோஷம், நம்மள கடவுள் மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்களாட்டு இருக்கு அப்படி இப்படி நான் ரொம்ப நினைச்சேன். ஆனா அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது இது என்னோட நேரம், நல்ல நேரம் இருக்கனால எனக்கு நல்லது நடக்குது அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு ரஜினி சார் சொல்லியிருப்பாரு. இதே போலதான் உங்களுக்கு நல்ல நேரம் இருக்கும்போது நீங்க எதை தொட்டாலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும், கெட்ட நேரம் இருக்கிறப்ப எதை தொட்டாலும் கெடுதல் நடக்கும். இந்த மாதிரி நல்ல நேரம் கெட்ட நேரம் இதோட மெயின் கான்செப்டே நம்மளோட கர்ம வினை தான். நம்ம செஞ்ச பாவ புண்ணியங்கள் படி உங்களுக்கு இப்ப கஷ்டப்படுதா, நீங்க கஷ்டப்படுறீங்களா, துன்பப்படுறீங்களா, அப்ப நீங்க என்ன பண்ணணும், உங்க கர்ம வினையை குறைக்க ஆரம்பிக்கணும். கர்ம வினை குறைக்கிறதுக்கு அடுத்தவங்களுக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு நல்லது பண்ண முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நல்லது பண்ணுங்க. அதாவது ஒருத்தன் நீங்க நினைக்கலாம், சார் நான் எவ்வளவுதான் நல்லது பண்ணாலும் அவங்க மனம் தப்பா இருக்கு, நான் நல்லது பண்றப்ப என்கிட்ட ஒரு மாதிரி பின்னாடி என்ன தப்பா பேசுறாங்க அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. ஆனா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்களேன், கொட்டுறது தேயிலோட குணம், அது கொட்டதா செய்யும். அதுக்காக நம்ம குணத்தை மாத்திக்க முடியாது. அவங்க அப்படிதான்,
அதுக்கான பலனை அவங்க அனுபவிப்பாங்க. நம்ம அதை பத்தி பெருசா யோசிக்க வேண்டாம். நம்ம நல்லது பண்ணணும்னு நினைக்கிறத நம்ம தொடர்ந்து நல்லது பண்ணலாம். அன்னதானம் பண்ணுங்க, கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி பண்ணுங்க, படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு உங்களால முடிஞ்ச பேப்பர் பென்சில் வாங்கி கொடுங்க. அடுத்தது உங்களால என்ன நல்லது பண்ண முடியுமோ இந்த நல்லது பண்ணிட்டு வாங்களே, கர்ம வினை குறைய ஆரம்பிக்கும். இந்த நல்லது நீங்க பண்ணவே உங்க வாழ்க்கையில முன்னேற்றம் அடைய ஆரம்பிக்கும். ஏன்னா இந்த வாழ்க்கை எதுக்கு? நம்ம செய்த பாவங்களை குறைக்கிறதுக்கு தான் இந்த வாழ்க்கை நமக்கு கிடைச்சிருக்கு. இப்ப வாழக்கூடிய வாழ்க்கையில நம்ம பாவத்தை குறைக்க என்ன ஆகும்? நல்லது நடக்க ஆரம்பிக்கும். இப்ப உங்களுக்கு தொட்டது எல்லாமே வெற்றி கிடைக்க ஆரம்பிக்கும். இது ரெண்டுமே பண்ணிட்டு நீங்க என்ன பரிகாரம் பண்ணி பாருங்களேன், அது எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமா மாற ஆரம்பிக்கும். இன்னைக்கு நான் சொல்லக்கூடிய இந்த ₹1 நாணய பரிகாரம் கிராமப்புறங்களில் இது அதிகமா பண்ணுவாங்க. யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மஞ்சள் துணி எடுப்பாங்க. உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை மனமுருகி வேண்டிட்டு அதுல ₹1 நாணயத்தை போட்டு அந்த மஞ்சள் துணியை நல்லா முறிச்சு போட்டு தலகாணி கடியில வைத்து படுத்து தூங்குவாங்க. அடுத்த நாள் அதை சாமி கிட்ட வச்சிருவாங்க. அவங்களுக்கு அந்த உடம்பு கியூர் ஆன பிறகு அதை சாமியோட உண்டியில போடுவாங்க. இந்த விஷயம் பாத்தீங்கன்னா ரொம்ப சக்தி வாய்ந்த ஒன்றாவே இருக்குது. உங்களுக்கு பண வரவு, பண கஷ்டம், கடன் பிரச்சனை, இல்லாட்டி ஏதாவது எதிரிகள் தொல்லை, இந்த மாதிரி எந்த தொல்லையா இருந்தாலுமே ஒரு மஞ்சள் துணி ஒன்று எடுத்துக்கோங்க. அதுல ₹1 நாணயம் வைத்து மனதார கடவுள் கிட்ட வேண்டுங்க. உங்களோட விருப்பமான தெய்வம் யாரா இருந்தாலும், எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு, எனக்கு இந்த பிரச்சனை தீரன்னு வேண்டிட்டு அப்படியே உங்களுடைய தலகாணி கடியில வைத்து நீங்க அந்த எண்ணத்தோடய படுத்து தூங்கிருங்க. ஒரு நாள் படுத்தா கூட போதும். அடுத்த நாளை கொண்டு வந்து அதை பாத்தீங்கன்னா சாமி படத்துக்கிட்ட வைத்துட்டு நீங்க அதுக்கு டெய்லியும் பாத்தீங்கன்னா கற்பூர ஆரத்தி கட்டுவாங்க. 7 நாள் மேக்சிமம் 7 நாளுக்குள்ளார அந்த பிரச்சனையில இருந்து உங்களுக்கு விடிவு கிடைக்க ஆரம்பிக்கும். அதன் பிறகு எந்த கோயிலுக்கு வேண்டீங்களோ அந்த கோவிலுக்கு அந்த முடிச்சு போட்ட காசை கொடுத்துருங்க. இப்படி பண்ணி பாருங்க, மிகப்பெரிய அளவு மாற்றம் தெரியும். இது மிகப்பெரிய அளவு சக்தி வாய்ந்த முறை. நான் ஆல்ரெடி அரைக்காசம்மன் சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்பேன். அந்த வீடியோ போய் பாருங்க. எத்தனை பேருக்கு அந்த வீடியோல நான் கொடுத்த மெத்தட்ல சக்சஸ் கிடைச்சிருக்கேன். அதுவும் இதுவும் ஒரே முறை தான். இதுல நமக்கு விருப்பப்பட்ட எந்த தெய்வத்துக்கு வேணாலும் நம்ம வணங்கலாம். ஆனா உங்களுக்கு நல்லது நடக்கும். ஏதாவது பொருள் தொடஞ்சு போனாவோ, உங்களை யாராவது பணத்தை ஏமாத்திட்டு போயிருந்தாலோ, இந்த மாதிரி எந்த பிரச்சனையா இருந்தாலுமே இந்த முறையை பயன்படுத்தி பாருங்க, வெற்றி கிடைக்கும். ஆனா உங்களுடைய கர்ம வினை குறைச்சிருக்கணும். குலதெய்வ வழிபாட மேற்கொள்ளணும். குலதெய்வம் எனக்கு யாருன்னே தெரியலீங்க, நான் என்னங்க பண்றது, ஆனா எனக்கு இந்த குலதெய்வத்தோட பாதிப்பு இருக்குங்க அப்படின்னா உங்க ஜாதகத்தை கொண்டு போய், குடும்பத்தோட தலைவரோட ஜாதகத்தை கொண்டு போய் ஜோசியர்கிட்ட கேட்டீங்கன்னா எந்த ஊரு எந்த திசைங்கிறத அவங்களால சொல்ல முடியும். அப்படியும் என்னால சுத்தமா கண்டுபிடிக்க முடியலன்னா திருச்செந்தூர் முருகர் குலதெய்வ அம்சத்துல இருக்காரு. அவரை உங்க குலதெய்வமா முழுமையா ஏத்துக்கிட்டு அவரை நீங்க வணங்கிட்டு வந்தாலுமே அதற்கான பலன் முழுமையா கிடைக்கும். சோ இது மாதிரி பண்ணீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு தடவையாவது நீங்க குலதெய்வ கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணும். கர்ம வினையை எவ்வளவுக்கு எவ்வளவு கழிக்க முடியுமோ அந்த அளவு கழிச்சுட்டே வாங்க. அதற்கான நல்ல பலனை அனுபவிச்சுட்டே இருப்பீங்க. நன்றி, வணக்கம்.